கடலரசன் சீற்றத்தினால் தமிழகத்தின் தென்கோடியில் ஏற்பட்ட அழிவுகளைப் பற்றி பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் வரலாற்றுச் செய்திகளிலிருந்தும் அறிவோம். இனியும் அவ்வாறு நேராமலிருக்க தென்கோடிக்கு காவலாகவும் தன்னை நாடிவரும் மக்களுக்கு நம்பிக்கை ஒளியாகவும் பெண்குலத்தின் சக்தியையும் உயர்வையும் என்றும் பறைசாற்றும்படியாகவும் தேவி குமரி அம்மன் கோவில் கொண்டுள்ள கன்னியாகுமரிக்கு நித்யா வந்து சேர்ந்த பொழுது மாலையாகிவிட்டது. கடற்கரைக்கு வெகு அருகாமையில் உள்ள ரயில் நிலையத்தின் நுழைவாயிலே கோவில் போல் தோற்றமளித்த அழகை பார்த்தவாறே அவள் சென்றாள். பேருந்திலிருந்து இறங்கியதும் கோவிலுக்கு அருகாமையிலே உள்ள ஒரு தங்கும் விடுதியில் அறை ஒன்று எடுத்துக்கொண்டாள். அறை சிறியதாக இருந்தாலும் வசதியாக இருந்தது. விடுதிக்காரர், மேடம், சீக்கிரம் ரெடியாகிவிட்டால் சூரியன் மறைவும் சந்திரன் தோன்றுவதும் காணலாம். இன்று பௌர்ணமி அல்லவா என்றார். அப்படியா, நான் தற்செயலாகவே இங்கு இன்று வந்தேன். நீங்கள் சொன்னதற்கு ரொம்ப தேங்க்ஸ். காபி வேண்டுமானால் அனுப்பட்டுமா? காபியும் ஒரு பாட்டில் குடிக்கும் தண்ணீரும் அனுப்புங்கள் என்று தன்னுடைய பொருட்களை ஒழுங்குபடுத்துவதில் முனைந்தாள் நித்யா. விடுதிக்காரருக்கு 40 வயதிற்கு மேல் இருக்கும். தன் வாடிக்கைக்காரர்களிடம் வினயமாக பேசி அவர்களை எப்படி கவர்வது என்று அவருக்குத் தெரியும். மேலும் படித்து வேலை பார்க்கும் இளம்பெண்களுக்கு சமூகத்தில் சேவை செய்ய நிறைய பேர் இருக்கிறார்களே. கடற்கரையில் மக்கள் கூட்டம். கைகளில் விதவிதமான காமிராக்களுடனும் தொலைநோக்கிகளுடனும் பலர் நடைபோட்டனர். நித்யாவும் வசதியான ஓரிடத்தில் நின்று கொண்டு இந்தக் காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தாள். சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி மங்கத் தொடங்கியது. சூரியன் மெல்ல மெல்ல கீழிறங்கவும் எதிர்த்திசையில் சந்திரன் மெல்ல மேல் நோக்கி எழவும் ஏதோ மாயக் காட்சி போல் தோன்றிற்று. ஒரு சிலர் ஆகா என்றனர். இன்னும் சிலர் திரைப்படக் காட்சியை ரசிப்பது போல் கைதட்டி ஆர்ப்பரித்தனர். போட்டோ பிடிப்பதை விட அந்த அற்புத காட்சியை மனதில் பதிய வைத்துக் கொண்டு நினைத்து நினைத்து அனுபவிக்க வேண்டும் என்பதே நித்யாவின் கொள்கை. சூரியன் நன்கு மறைந்ததும் மக்கள் கலையத் தொடங்கினர். சிலர் கோவிலை நோக்கிச் சென்றனர். நித்யா அவர்களை பின்தொடர்ந்தாள். கொஞ்சம் பூ வாங்கிக் கொண்டு சன்னதிக்குள் நுழைந்தாள். சிலர் அம்மனுக்கு நேராக கீழே உட்கார்ந்து கொண்டு தியானத்தில் ஈடுபட்டிருந்தனர். நித்யா பூவை அர்ச்சகரிடம் கொடுத்துவிட்டு அம்மனை உற்றுப் பார்த்தாள். ஆகா! அந்த அருள் பொழியும் தோற்றம் அவளை பரவசப்படுத்தியது. 3 கடல்களின் இரைச்சலும் மக்கள் கூட்டத்தின் ஆரவாரம் சூழ்ந்து நின்றாலும் குமரித்தாய் எப்படி தவ கோலத்திலிருக்கிறாள். உன்னை சுற்றி எவ்வளவு துன்பங்களும் கூச்சல்களும் சூழ்ச்சிகளும் கொடுமைகளும் இருந்தாலும் நீ அமைதியாயிரு என்று முனத்தாலேயே தம் மக்களுக்கு அன்னை ஒரு செய்தி சொல்லுகிறாளோ என்று நினைத்தாள் நித்யா. சுமார் அரை மணி நேரம் அந்த இனிமையான சூழலில் இருந்துவிட்டு வெளியே வந்தாள். ஓட்டலில் சிறிதே உணவு அருந்திவிட்டு விடுதிக்குத் திரும்பினாள். அவளுடைய அறைக்கதவை அவள் திறக்கும் பொழுதே பக்கத்து அறைக்கதவை திறந்து கொண்டிருந்தாள் ஒரு பெண். நித்யாவை விட 2 வயது கூட இருக்கலாம். தோளில் ஒரு டிரான்சிஸ்டர் தொங்கிக் கொண்டிருந்தது. சூடிதார் அணிந்திருந்தாள். தலையை தூக்கிக் கட்டிக் கொண்டிருந்தாள். ஒல்லியான தேகம். கதவை திறந்தவாறே அந்த பெண் நித்யாவை பார்த்தாள். அவளை கடற்கரையில் பார்த்த ஞாபகம் நித்யாவிற்கு வந்தது. சிறிது தயக்கத்திற்குப் பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். அந்தப் பெண், நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீர்களா என்று ஆங்கிலத்தில் கேட்டாள். நித்யா, ஆமாம் என்றாள். தொடர்ந்து அந்த பெண், நீங்கள் தமிழ்நாட்டவரா எனவும், ஆம் என்ற நித்யா, நீங்கள் என வினவினாள். நான் மும்பையிலிருந்து வருகிறேன். சென்னையில் என் தாய் மாமா பிசினஸ் செய்கிறார். அவரை பார்க்கவே வந்தேன். அவர்தான் என்னை மும்பை திரும்பும் முன்னால் கன்னியாகுமரிக்குப் போய் வரச் சொன்னார். இந்தியாவின் தென்கோடி எல்லை அல்லவா? இதன் பிறகு இருவரும் சிறிது நேரம் ஆங்கிலத்திலேயே பேசிக் கொண்டிருந்தனர். அந்த பெண்ணின் பெயர் ஆஷா என்றும் மும்பையில் ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்ப்பதாகவும் மும்பையில் அவள் பெற்றோருடன் இருப்பதாகவும் தெரிந்தது. அன்றைக்கு மறுநாள் மும்பை போவதாகவும் தெரிந்தது. நித்யாவும் தன்னை பற்றிச் சுருக்கமாகக் கூறிக்கொண்டாள். மறுநாள் சந்திக்கலாம் என்று இருவரும் தத்தம் அறைக்குச் சென்றனர். அன்றிரவு படுக்கச் சென்ற நித்யாவின் போன் ஒலித்தது. அம்மாவும் அப்பாவும் தான். தன் பயணம் நன்றாக நடப்பதாக கூறினாள். நேரில் வந்தால் நிறைய பேசலாம் அம்மா என்றாள். ராமநாதன், நித்யா, இப்பொழுதும் ஜாக்கிரதையாக இரு. பெங்களூரு போனதும் என் சிநேகிதர் ஹரிராவை கண்டிப்பாக பார். நான் அவருக்கு போன் செய்துவிட்டேன் என்றார்.
சரி அப்பா, நீங்கள் கொடுத்த விலாசங்கள் எல்லாம் என்னிடம் மிகவும் பத்திரமாக இருக்கு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குட்நைட் என்று நித்யா உறங்கச் சென்றாள். மறுநாள் காலை 7 மணி இருக்கும். லேசாக கதவு தட்டப்பட்டது. கதவைத் திறந்தாள் நித்யா. விடுதி ஆள் ஒருவன் காபி டம்ளரை வைத்துவிட்டுச் சென்றான். கதவை சார்த்திவிட்டு முகம் கழுவிக் கொண்டு வந்து காபியை பருகத் தொடங்கினாள். குடித்து முடிக்கவும் மீண்டும் கதவு தட்டப்பட்டது. நித்யா கதவை திறந்தாள். குட் மார்னிங் நித்யா. வந்தது ஆஷாதான். குளித்துவிட்டு புதிய உடை அணிந்து கொண்டு வெளியே புறப்பட தயாராகிவிட்டாள். குட் மார்னிங் ஆசா. வாங்க உட்காருங்க என்று உபசரித்தாள். பிறகு எங்கே புறப்பட்டு விட்டீங்க என்று கேட்டாள். விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் கோவில் எல்லாம் பார்க்க வேண்டும். ஆஷா, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை என்றால் நானும் வரலாமா? ஓ நிச்சயமாக. நான் என் ரூமில் வெயிட் பண்ணறேன். நீங்க ரெடியானதும் போகலாம் என்று கூறி ஆஷா அவளுடைய அறையில் காத்திருந்தாள். விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் மண்டபம் எல்லாம் சுற்றி பார்த்த பின்பு மீண்டும் கோவிலுக்குச் சென்றனர். கோவிலிலிருந்து வெளியே வந்ததும் ஓர் ஆட்டோக்காரர் அவர்களை பிடித்துக் கொண்டார். அம்மா, சுசீந்திரம் பார்க்கவில்லையா? ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம் என்றார். ஆஷாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. நித்யா தட்டிக் கழிக்க பார்த்தும் அவர் விடவில்லை. ஏதேதோ சொல்லி நித்யாவை சம்மதித்து வைத்துவிட்டார். மறுபடியும் அறைக்குள்தானே அடைந்து கிடக்க வேண்டும் என்று அவளுக்கும் தோன்றியது. ஆஷாவிடம் சொல்ல அவளும் சரி என்றாள். போகவர ஒரு கணிசமான தொகையை பேசி முடித்த ஆட்டோக்காரர் அந்த அழகிய இரு பெண்களையும் மிக்க மகிழ்ச்சியுடன் சுசீந்திரம் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார். கோவிலுக்கு அருகாமையிலேயே அவர்களைக் கொண்டு நிறுத்தவும் இருவரும் நன்றாகத் தரிசனம் செய்து கொண்டனர். அங்கு ஓர் அர்ச்சகர் மிகுந்த உற்சாகத்துடன் தானுமால் அயனின் கதையை விவரித்தார். அதை நித்யா அவ்வப்பொழுது ஆஷாவிற்கு மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் சொன்னாள். இருவரும் மிகவும் ரசித்தனர். ஆஞ்சநேயரை வைத்த கண்வாங்காமல் பார்த்து வியந்தனர். நித்யாவை விட ஒரு மடங்கு அதிகமாகவே ஆஷா பிரார்த்தனை செய்து கொண்டாள். பொதுவாக வடநாட்டவர் ராமன், கிருஷ்ணன் இருவருக்கும் அடுத்தபடியாக ஆஞ்சநேயரிடம் பக்தி கொண்டவர்கள். பிறகு அதே ஆட்டோவில் அவர்கள் கன்னியாகுமரிக்கு திரும்பினர். பணத்தை ஆட்டோக்காரரிடம் கொடுத்து ரொம்ப தாங்க்ஸ் எனவும் ஆட்டோக்காரர், அம்மா சுசீந்திரம் ஆஞ்சநேயரை பார்த்த வேளை அடுத்த முறை நீங்கள் இருவரும் திருமண தம்பதிகளாக வரவேண்டும் என்று வாழ்த்தினார். நித்யாவிற்குச் சிறிது வெட்கமாக இருந்தது. சிரித்துக் கொண்டாள். பாவம், வயதானவர். அவர் ஏதும் தப்பாகச் சொல்லவில்லை என்று ஆஷாவிடமும் அவர் கூறியதைச் சொல்ல இருவரும் ஒன்றாகச் சிரித்தனர். நித்யா, ஆஷா, நீங்கள் எப்போது மும்பை திரும்ப வேண்டும் என்றாள். நான் நாளை விடியற்காலை வண்டியில் மும்பை திரும்புகிறேன். நீங்கள்? நானும் நாளை காலை வண்டியில் பெங்களூரு செல்லுகிறேன். ஆனால் 10 மணிக்கு போனால் போதும். நித்யா, நாம் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு பேக்கிங்கே முடித்துக் கொள்ளுவோம். மாலை நேரம் கடற்கரையில் பேசிக் கொண்டிருக்கலாமே. ஆஷா சொன்ன யோசனை சரி என்று பட்டதால் இருவரும் பகலுணவு அருந்திவிட்டு தத்தம் அறைக்குச் சென்றனர். மாலை நேரம் நித்யாவும் ஆஷாவும் சமுத்திர மணலில் உட்கார்ந்திருந்தனர். ஆஷாவின் முகம் முதல் நாளும் அன்று பகல் பொழுதும் இருந்த பொலிவுடன் இல்லை. ஏதோ யோசனையும் கவலையும் படர்ந்திருந்த மாதிரி நன்கு புலனாகியது. அவள் ஏதோ சொல்ல விரும்புவது மாதிரியும் சொல்லலாமா வேண்டாமா என்று குழம்புவது மாதிரி தோன்றியது. நித்யா கேட்டே விட்டாள். ஆஷா, என்ன பலமான யோசனையில் இறங்கிவிட்டீர்களே? ஆஷா மெல்லிய குரலில் ஆரம்பித்தாள். நித்யா, நான் உங்களுடன் பழகியது என்னமோ சுமார் 24 மணி நேரம்தான். ஆனால் எனக்கு ஓர் இளைய சகோதரி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே உங்களை பார்த்தால் தோன்றுகிறது. பல ஊர்களைச் சுற்றி பார்த்து ஓர் அனுபவம் பெற வேண்டும் என்ற ஆசையும் நோக்கமும் கொண்டு நீங்கள் வந்ததாகச் சொன்னீர்கள். நான் என் மாமனை பார்க்க வந்ததாகவும் பிறகு அவர் தூண்டுதலின் மேலேயே இந்த ஊருக்கு வந்ததாகவும் சொன்னேன். அது உண்மைதான். நான் சென்னை வர நேர்ந்ததின் பின்னணியை நான் உங்களிடம் சொல்லவில்லை. உங்களுடன் சில விஷயங்களைப் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆஷா சற்று நிறுத்தினாள். நித்யா, ஆஷா, உங்களுக்குச் சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள். சொல்ல வேண்டுமா என்று நினைத்தால் பாதகமில்லை. எந்த ஒரு முடிவும் நம்முடைய சிநேகிதத்தை குறைக்காது என்றாள். நித்யா, இந்த உங்களின் அன்பான பேச்சுத்தான் என்னை கவர்ந்தது. நீங்கள் என் கூட பிறவாத சகோதரிதான்.
என்று ஆஷா நெகிழ்ச்சியுடன் கூற நித்யாவின் கரங்களை இறுக பற்றிக் கொண்டாள். அதனால் ஒரு புதிய பலம் வந்துவிட்டது மாதிரி உணர்ந்த ஆஷா, கேளுங்கள் நித்யா என்று தன்னுடைய கதையை ஆரம்பித்தாள். ஆஷா மும்பையிலேயே பிறந்து வளர்ந்தவள். அவளுடைய பெற்றோர்களுக்கு அவள் ஒரே பெண். அவள் தந்தை ஒரு சிறிய துணிக்கடை முதலாளி. அவளுடைய பெரியப்பா ஒருவர் மும்பையிலேயே இருக்கிறார், மருந்து கடை வியாபாரம். அவளுடைய தாய்மாமன் பெயர் கவுதம், சென்னையில் நகை வியாபாரியாக இருக்கிறார். பள்ளிப்படிப்பு முடிந்து கல்லூரியில் சேர்ந்து பட்டமும் பெற்ற ஆஷா ஒரு தனியார் வங்கியில் வேலைக்குச் சேர்ந்தாள். பல ஊர்களில் கிளைகள் உள்ள அந்த வங்கியில் அவளுக்கு நல்ல சம்பளமும் பிற சலுகைகளும் கிடைத்தன. அவள் வேலையில் சேரும்போதே அங்கு பணிபுரிந்தவன் ராகுல் என்ற இளைஞன். 3 ஆண்டுகள் அவன் சீனியர். ஆங்கிலமும் இந்தியும் நன்றாக பேசுவான். ஆரம்பத்தில் ஆஷாவிற்கு அடிக்கடி ஆலோசனைகள் கூறுவான். வேலை சம்பந்தப்பட்ட உதவிகளைச் செய்வான். அவன் பெயர். அவன் இந்தி பேசும் அழகு. எப்பொழுதும் ஏதாவது பழைய இந்தி பாடலை முணுமுணுத்தவாறு வேலை செய்வது அவன் தோற்றம். எல்லாம் சேர்ந்து அவன் வடநாட்டைச் சேர்ந்தவன் என்றே ஆஷா முடிவுக்கு வந்தாள். ஆனால் இவை மட்டுமல்லாமல் அவனுடைய இனிமையான சுபாவம் அவளை மிகவும் வசீகரித்தது. சேர்ந்த ஒரு வருடத்தில் இந்த கவர்ச்சி அவளை அவன் பால் காதல் கொள்ளச் செய்தது. இதன் பிறகு மெல்ல மெல்ல அவனை பற்றிய எல்லா செய்திகளையும் கேட்டறிந்தாள். அப்பொழுதுதான் தெரிய வந்தது, அவன் உண்மையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்றும், அவனுடைய அப்பாவிற்கு புத்த பகவானிடம் உள்ள பக்தியின் காரணமாகவே அவனுக்கு ராகுல் என்று பெயர் வைத்தார் என்பதும், மேலும் அவன் படித்த கல்லூரியில் நிறைய வட இந்திய மாணவர்களும் அவர்களுடைய தொடர்பும், வேறு மாநிலங்களில் வேலைக்குப் போக நேர்ந்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஆர்வமும் அவனை இந்தி மொழியை நன்றாக கற்றுக்கொள்ள தூண்டின என்பதையும் ராகுலே ஆஷாவிடம் சொல்லியிருக்கிறான். சென்னையில் ராகுலின் அம்மா, அப்பா மற்றும் பொறியியல் படிக்கும் அவன் தம்பி மூவரும் வசிக்கிறார்கள். ஆஷாவிற்கு தன் காதலை ராகுலிடம் தெரிவிக்க தயக்கமாக இருந்தது. ஏனெனில் அவன் எண்ணம் எப்படியோ. இதை அறிந்து கொள்ள அவள் தன்னுடைய தோழி ரோஷினியை நாடினாள். ஒருநாள் ரோஷினியிடம் தன் காதலை பற்றிக் கூறி ராகுலின் உள்ளத்தில் இருப்பதை எப்படி அறிவது என்று கேட்டாள். ரோஷினி உற்சாகமாகத் துள்ளி குதித்தாள். அன்று பகலே அவள் உணவருந்தும் அறைக்கு ராகுலை அழைத்தாள். ராகுலும் வந்தான். மிஸ்டர் ராகுல், உங்களிடம் ஒரு முக்கியமான சமாசாரம் கேட்க வேண்டும் என்றாள். ராகுல், என்ன வென்ற பாவனையில் தலை நிமிர்ந்தான். ராகுல், இந்த ஆபீஸில் நீங்கள் எல்லாரையும் விட ஆஷாவிடம்தான் நெருங்கிப் பழகுகிறீர்கள். உண்மையைச் சொல்லுங்கள். அவளை நீங்கள் காதலிக்கிறீர்களா? ராகுல் உடனே பதில் சொல்லவில்லை. சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு, ரோஷினி, முதலில் நான் அதை காதல் என்று நினைக்கவில்லை. ஆனால் கொஞ்ச நாட்களாக என் மனம் அவளையே சுற்றிச் சுற்றி வருகிறது. அதை எப்படி அவளிடம் சொல்லுவது? ஆஷா தப்பாக எடுத்துக்கொண்டு விட்டாள் என்று தயக்கமாக உள்ளது. அதுவும் நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்றான். உடனே ரோஷினி, கையைக் கொடுங்கள் ராகுல், பாராட்டுக்கள் என்றதுடன், ஏய் ஆஷா, வா இங்கே, சந்தேகம் தெளிந்ததா என்று கூவினாள். சாப்பிடும் இடத்தில் உள்ள ஒரு மறைவிற்கு பின்னாலிருந்து ஆஷா வெளியே வந்தாள். சிவந்த அவள் முகம் மலர்ந்திருந்தது. ராகுல் வியப்புடன் மகிழ்ச்சியும் கலந்த குரலில், என்ன ரோஷினி, இப்படி ஒரு டிராமா போட்டுவிட்டீர்களே என்றான். நான் போட்டது டிராமா இல்லை, இனிமேல்தான் டிராமா ஹீரோ. ராகுல், ஹீரோயின் ஆஷா என்று முழங்கினாள் ரோஷினி. விளையாட்டு போல் 6 மாதங்கள் ஓடிவிட்டன. இதற்கிடையில் ஒருநாள் ராகுலை தன் பெற்றோருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் ஆஷா. ஆனால் ராகுல் இன்னும் தன் பெற்றோரிடம் இது பற்றிச் சொல்லவேயில்லை. பலமுறை பலவாறு கேட்டு பார்த்தும் இன்று நாளை என்று அவன் நாளை கடத்தி வந்தான். ஆஷாவிற்கு உண்மையிலேயே பயம் வந்துவிட்டது. இவ்வளவு தூரம் வந்த பிறகு ராகுல் மாறிவிட்டால். ஒருநாள் ராகுலிடம், ராகுல், விளையாட்டு போல் நாட்கள் ஓடிவிட்டன. விபரீதம் ஏதும் நடக்கும் முன் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் போகாவிட்டால் நானே சென்னைக்குச் சென்று உங்களுடைய பெற்றோர்களை பார்க்கப் போகிறேன் என்று சொன்னாள். இது ரோஷினியின் உபதேசம். ராகுல் யோசிக்காமல், அப்படியே செய் ஆஷா, எனக்கும் நல்லதாகப் போய்விட்டது என்றான். ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் அது ஊக்கம் அளித்தது. நிஜமாகத்தான் சொல்லுகிறீர்களா ராகுல்? ஆமாம் ஆஷா, 100% நிஜம். ஆஷா காலதாமதம் செய்யவில்லை.
பெற்றோரிடம் சொல்லிவிட்டு மாமா கோதமிற்கு போன் செய்துதான் சென்னை வருவதாகவும் அவர் உதவி தனக்குத் தேவைப்படும் என்றும் கூறினாள். சரி, புறப்பட்டு வா என்று அவர் கூற ஆஷா லீவு போட்டுவிட்டு ராகுலிடம் சொல்லிய பிறகே சென்னை வந்தாள். சென்னையில் கோதம் மாமா தன்னுடைய பெரிய படகு காரிலே ஆஷாவை அழைத்துக் கொண்டு பழம், பூ இவற்றுடன் ராகுலின் பெற்றோர் வீட்டிற்குச் சென்றார். ராகுலின் தந்தை முதலில் இதை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் நன்றாக படித்து உலக அனுபவமும் உள்ளவராதலால் மிகவும் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் வந்த ஆஷாவை ஒருமுறைக்கு இருமுறை பார்த்து திருப்தியடைந்தார். ராகுலின் தாய்க்கு ஆஷாவை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போய்விட்டது. பெருமையாக அவன் எப்பொழுதும் இந்தி பாட்டு பாடிக்கொண்டே இருப்பான். அதற்கேற்றபடியே நடந்துவிட்டது என்றாள். தமிழ் தெரிந்த கோதம் இதை ஆஷாவிடம் சொன்னார். சிறிது நேரம் திருமணம் பற்றிய பேச்சுக்களே நடந்தன. பிறகு ஆஷா பெரியவர்கள் இருவரையும் நமஸ்கரித்து ஆசி பெற்றுக் கொண்டாள். கோதமும் ஆஷா விடை பெற்றுக் கொண்டனர். ஆஷா விஷயத்தை சுருக்கமாகச் சொல்லிவிட்டு நேரில் வந்து பேசுவதாக கூறிவிட்டாள். அப்புறம்தான் மாமாவின் யோசனையின் பேரில் கன்னியாகுமரி வந்தாள். ஆஷா நிறுத்தி பெருமூச்சு விட்டாள். ஒரு வினோதமான வித்தியாசமான காதல் கதையை கேட்ட நித்யா, வாழ்த்துக்கள் ஆஷா, எல்லாம் தான் நல்லபடியாக முடிந்துவிட்டதே, இனிமேல் யோசிக்க என்ன இருக்கிறது என்றாள். நித்யா, திடீரென்று எனக்கு என்ன சந்தேகம் வந்தது என்றால், ஒருவேளை நான் ஒரு வேகத்தில் இதை செய்துவிட்டேனோ, இது சரியில்லையோ, ராகுலை நான் தான் வளைத்துப் பிடித்தேன் என்று யாரும் சொல்வார்களோ என்பதுதான் என்றாள் ஆஷா. ஆஷா, இது ராகுல், நீங்கள் இரு பக்கத்து பெற்றோர்கள், உங்கள் மாமா எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. யாரும் எதையும் மறைக்கவில்லையே. அப்படியிருக்க யார் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எங்கள் குமரித்தாயும் சுசீந்திரம் ஆஞ்சநேயரும் உங்களுக்கு நிச்சயம் துணை இருப்பார்கள். நானும் உங்கள் பக்கம் இருப்பேன். நித்யாவின் பேச்சு ஆஷாவிற்கு மீண்டும் புத்துணர்வு கொடுத்தது. நித்யா, நீங்கள் மும்பை வரும்பொழுது கண்டிப்பாக எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்றாள். வெகுநேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். மறுநாள் விடியற்காலை ஆஷாவிற்கு விடை கொடுத்து அனுப்பியபின் நித்யா காலை வண்டியில் பெங்களூருக்கு பயணமானாள். கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூரு வரை செல்லும் விரைவு ரயிலில் நித்யா அமர்ந்திருந்தாள். குளிர்சாதன வசதி கொண்ட முதல் வகுப்பு பெட்டியில் அவள் ஏகபோகமாக உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய இருக்கை கீழேதான். மற்ற பயணிகள் வேறு ரயில் நிலையங்களில் ஏறுவார்கள் போலும். அதனால் அவள் தன்னுடைய உடைமைகளை அவசரமின்றி நன்றாக ஒழுங்குபடுத்தி வைத்தாள். காலை சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டாள். பகலுணவிற்கு நிறைய நேரம் இருக்கிறது. அப்பா அம்மாவிற்கும் அன்று புறப்படும் முன்பே போன் செய்துவிட்டாள். நினைக்க நினைக்க அவளுக்கு உற்சாகமாக இருந்தது. சென்னையை விட்டு கிளம்பியதிலிருந்துதான் பார்த்து பழகியவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி ஒவ்வொரு விதத்தில் சுவாரஸ்யமாக இருந்தனர். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சினை. ராதா, சியாமளா, ஆஷா மூவரும் மிக நல்லவர்கள், மலர் போன்றவர்கள். எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்களின் அடிப்படையான குணங்கள் இனிமையும் மென்மையும்தான். ஆனால் சூழ்நிலையின் தாக்குதலால் அவர்கள் எப்படி மாறிவிடுகின்றனர்? இன்னும் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் சந்திக்கப் போகிறோமோ? திடீரென்று அந்த வயதான ஆட்டோக்காரர் கூறியது நினைவுக்கு வந்தது. ஆஷாவிற்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டதே. அப்படியானால் தனக்கும் பக் என்று சிரித்துவிட்டாள் நித்யா. நல்லவேளை, பக்கத்தில் யாரும் இல்லை. தப்பாக அர்த்தம் செய்து கொண்டு விடுவார்கள். நடுவில் ஒருமுறை டிக்கெட் பரிசோதகர் மட்டும் வந்துவிட்டு போனார். சுமார் 2.5 மணி நேரம் இவ்வாறு சென்றுவிட்டது. ரயில் வண்டி வேகம் குறைந்து கடக் கடக் என்ற சப்தத்துடன் ஒரு ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தது. திருவனந்தபுரம், இங்கேதான் என்று குரல்கள் கேட்டன. அவளிருந்த பெட்டிக்குள் 2 ஆண்களும் ஒரு பெண்மணியும் ஏறினர். நித்யாவை நோட்டம் விட்டவாறே அவர்கள் உள்ளே நுழைந்தனர். 45 முதல் 50க்குள் அவர்களுக்கு வயது இருக்கலாம். உடன் 20 வயது மதிக்கத்தக்க பையன். அவனுடைய பேச்சிலிருந்து அவர்கள் அவனுடைய பெற்றோர்கள் என்று தெரிந்தது. அந்த பையனை அவர்கள் குமார் என்று அழைத்தனர். குமார், சாமான்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார் என்ற அவன் அப்பா எல்லாவற்றையும் ஒழுங்கிப்படுத்தி வைத்தார். பிறகு நித்யாவிற்கு எதிர் ஆசனத்தில் தன் மகனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் மனைவி நித்யாவிற்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள். அவள் ஏற இறங்க நித்யாவை பார்த்தாள். அப்புறம் லேசாகச் சிரித்தாள்.
நீங்கள் கோயமுத்தூரா எனக் கேட்டாள். நித்யாவும் சிரித்தவாறே, இல்லை அம்மா, நான் பெங்களூரு போகிறேன் எனவும் அந்த அம்மா தொடர்ந்து, படிக்கிறீங்களா என்ற அடுத்த கேள்வியைக் கேட்டாள். நித்யா, இல்லையம்மா, நான் வேலை பார்க்கிறேன். பெங்களூருவில் தெரிந்தவர்களைப் பார்க்க போய்க் கொண்டிருக்கிறேன் என்றாள். இப்பொழுது அவருடைய கணவர் செம்பகம் சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டார். அவருடைய மனைவி செம்பகம், சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் கொண்டு வந்திருக்கிறேன். அதான் சாப்பாட்டு டைம் ஆயிடுச்சே, சாப்பிடுங்க என்றாள். வண்டி புறப்பட்டு வேகமாகச் செல்லத் துவங்கியது. செம்பகம் ஒரு கூடையை திறந்து உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்க, குமார் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வைக்க, அவர்கள் ஏதேதோ பேசிக்கொண்டே சாப்பிடத் துவங்கினர். நித்யா கண்களை மூடியவாறு சாய்ந்திருந்தாள். திடீரென்று, ஏம்மா, நீ ஏதும் சாப்பிடலையா என்ற செம்பகத்தின் குரல் கேட்டு கண்களை திறந்தாள். செம்பகம் மீண்டும் அதே கேள்வியை கேட்கவும், நான் காலையில் டிபன் ரொம்பவும் நேரம் கழித்துத்தான் சாப்பிட்டேன். அதனால் சற்று நேரம் கழித்துச் சாப்பிடுவேன் என்றாள் நித்யா. ஒரு வழியாக அந்த குடும்பம் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தது. நித்யாவிற்கு தெரிய வந்தது இவைதான். அவர்கள் சேலத்தைச் சேர்ந்தவர்கள். தம்பதிகளுக்கு ஒரு பெண், ஒரு பையன் குமார். பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார்கள். பெண் தன் கணவருடன் நாகர்கோவிலில் இருக்கிறாள். குமார் சேலத்தில் கல்லூரியில் படிக்கிறான். குமாரின் தந்தை சேலத்தில் மளிகை கடை வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாருமே நாகர்கோவிலில் பெண் வீட்டிற்கு வந்துவிட்டு சுற்று வட்டாரமெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு திருவனந்தபுரம் வந்து ரயில் ஏறிச் சேலத்திற்கு திரும்புகிறார்கள். பெண் தன் மாமனார் மாமியாருடன் இருக்கிறாள். கூட்டு குடும்பம். பிள்ளையைப் பற்றியும் சம்பந்திகளைப் பற்றியும் குறை கூறினார்கள் செம்பகமும் அவள் கணவரும். ஆமாம் அம்மா, அக்கா ரொம்பவும் பயந்து எல்லாம் செய்யறாள். நமக்கு காபி கொடுக்க கூட பயப்படுகிறாள் என்று குமார் இடையே கூறினான். மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கலாம். அப்பா, அம்மா சொல்லுறதற்கெல்லாம் தலையாட்டுகிறான். பாக்கியம் அவர்களுடைய பெண் அவனோட தனியாக பேசக்கூட முடியலே என்றாள் செம்பகம் தொடர்ந்து. பாவம் பாக்கியம் காலையில் எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கப் போற வரைக்கும் ஓய்ச்சல் ஒழிச்சலில்லாமல் வேலை. போதும் போதாதற்கு மாப்பிள்ளையோட 2 தங்கைகளையும் அவ மேய்ச்சு கட்ட வேண்டியிருக்கு. சம்பந்தி அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதோ வியாதி கதை சொல்றாங்க, என்ன செய்யறது என்று அங்கலாய்த்தாள். அவள் கணவரும் விரக்தியாக, பையன் பேங்கிலே இருக்கானே, ஏதோ நல்லா வச்சுப்பான்னு நினைச்சேன் என்றார். அம்மா, அடுத்த மாதம் நம்ம ஊர்த்திருவிழாவிற்கு அக்காவையும் அத்தானையும் இன்வைட் பண்ணலாம் என்றான் குமார். அவனுடைய அப்பா, பார்க்கலாம், அவங்க 4 நாள் பிள்ளையையும் மருமகளையும் அனுப்புவாங்களா? பாக்கியம் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்து சாதிச்சுக்கணும் என்றார். செம்பகம் திடீரென்று, சொல்ல மறந்துட்டேங்க, நேத்து நீங்க குளிச்சிட்டிருந்த போது உங்க அண்ணாரு செல்லுக்கு போன் பண்ணினாரு. நான் எடுத்ததால் அண்ணி பேசினாங்க, நாம் சேலத்தில் இல்லை, நாகர்கோவில் வந்திருக்கம்னு கேட்டதும் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்று நிறுத்தினாள். என்ன சொன்னாங்க? உங்களுக்கென்ன நினைச்சா பொண்ணு வீட்டிற்கு போயிடறீங்க, எங்களால பார் வீட்டிற்கு அப்படி போக முடியுதா அப்படின்னாங்க. செம்பகம், விடு அவங்க பேச்சை, சொன்னால் சொல்லட்டும். அதில்லிங்க, இப்படி ஒரு தப்பான பேச்சு பேசறாங்க, விட்டு தள்ளு. அப்படி பார்த்தா உன் தங்கச்சி புருஷன் 4 நாள் முந்தி அம்மாப்பேட்டையிலே பார்த்தார். என்ன சகலை, பாக்கியத்து கல்யாணம் ஆனாலும் ஆனது சேலத்துக்கும் நாகர்கோவிலுக்கும் ஷட்டில் அடிக்கிறீங்க அப்படிங்கறாரு. பேசறவங்க பேசிக்கிட்டுத்தான் இருப்பாங்க. இந்த ரீதியில் அவர்கள் பேச்சு தொடர்ந்தது. நித்யாவிற்கு முதலில் கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. ஆனால் நேரம் போக போக ஒரு சிறிய குடும்பத்திற்குள் எவ்வளவு பிரச்சினைகள், அதுவும் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்த பின்பு 2 குடும்பங்களையும் பல விவகாரங்கள் பிடித்து ஆட்டுகின்றன. மனிதர்கள்தானே, உணர்ச்சி போராட்டங்களை வெளியே பேசி தீர்க்கத்தானே வேண்டும் என்று எண்ணினாள். அடுத்து ரயில் வண்டி நின்ற ஜங்ஷனில் நித்யா சாப்பிடுவதற்கு வாங்கிக் கொண்டாள். மிகவும் நாசுக்காகச் சாப்பிட்டுவிட்டு கைகழுவிவிட்டு திரும்பவும் தன் இடத்துக்கு வந்தாள். குமாரும் அவன் தந்தையும் சேலம் போக வெகு நேரமாகிவிடும் என்றவாறே மேல் தட்டில் படுக்கச் சென்றனர். உறங்கவும் தொடங்கினர். செம்பகமும் எதிர்வரிசையில் படுத்துக் கொண்டு விட்டாள். சிறிது நேரம் ஏதோ படித்துக் கொண்டிருந்த நித்யாவும் கண்ணயர்ந்து விட்டாள்.
மறுபடியும் கண்விழித்த போது மாலை 6 மணி. குமாரும் அவன் குடும்பத்தினரும் காபி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். பேச்சும் தொடர்ந்தது. ஏதோ ஒரு ரயில் நிலையத்தில் குமாரின் அப்பா இரவு சாப்பாட்டிற்காக ஏதோ வாங்கி வர இறங்கினார். என்னங்க சீக்கிரம் வாங்க, வண்டி கிளம்பிடும் என எச்சரித்த செண்பகம் நித்யாவிடம், இந்த ஸ்டேஷனை விட்டா அப்புறம் சாப்பிட ஒன்றும் நல்லதாக கிடைக்காது என்றாள். அப்படியா என்று கீழிறங்க முயற்சித்தாள் நித்யா. அதற்குள் குமார், அக்கா நீங்க இறங்காதீங்க என்று தடுத்துவிட்டு, அப்பா அக்காவிற்கும் சேர்த்து வாங்கிடுங்க என்று ஓடிப்போய் சொன்னான். அவர் வேகமாகச் சென்றார். திரும்பி வரும் பொழுது இட்லியும் தயிர் சாதமும் கிடைத்தது என்று பொட்டலங்களை மனைவியிடம் கொடுக்க அவள் நித்யாவிடம் 2 பொட்டலங்களை கொடுத்தாள். ரொம்ப தாங்க்ஸ் என்று கைப்பையிலிருந்து பணத்தை எடுத்தாள் நித்யா. குமாரின் அப்பா, வேண்டாம்மா, வழக்கமாக என் பொண்ணுக்கும் சேர்த்து வாங்குவேன். இன்னிக்கு அவ கலியாணமாகி புருஷன் வீட்டிலிருக்கிறாள். குமார் எப்ப அக்காவுக்கும் சேர்த்து வாங்குன்னு சொன்னானோ அப்பவே நீயும் என் பொண்ணுதான் என்று உண்மையான பாசத்துடன் சொன்னார். எங்கோ ஒரு கதையில் படித்தது அவள் நினைவுக்கு வந்தது. நல்லவர்களே நிறைந்தது இவ்வுலகம், ஒரு சில கயவர்களால் அது நரகம் போல் தோற்றமளிக்கிறது என்ற அந்த ஆசிரியரின் வாக்கு எவ்வளவு உண்மையானது. நித்யாவும் ஏதோ பேசிக்கொண்டே அவர்களுடன் சாப்பிட்டாள். குமாரின் அப்பா, நீ எங்கம்மா வேலை பார்க்கிறே என்றார். நித்யா சொன்னதும், அது ரொம்ப நல்ல கம்பெனிம்மா, என் பையன் கூட நல்ல வேலைக்கு போகணும்னு எனக்கு ஆசை என்றார் அவர். குமார் உடனே, அக்கா எனக்கு கூட அந்த மாதிரி ஜாப் எல்லாம் கிடைக்குமா? நான் கணிதம் படிக்கிறேன் என்று கேட்டான். அது மட்டும் போதாது, நீ சில கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் படிச்சா கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஒரு விலாசம் தரேன், அவர்களுக்கு எழுதினால் எல்லா விவரங்களும் அனுப்புவார்கள் என்றாள் நித்யா. உடனே செண்பகம், குமார் அக்காவிடம் எழுதி வாங்கிக்க என்றதும் குமார் தன் பையில் வைத்திருந்த ஒரு சிறு நோட்டு புத்தகத்தில் நித்யாவை எழுதித்தரச் சொன்னான். குமாரின் அப்பா சேலத்தில் தங்கள் வீட்டு விலாசம் அச்சடித்த அட்டையை நித்யாவிடம் கொடுத்து, நான் பிசினஸ் செய்கிறேன் அம்மா, சேலம் வந்தால் கண்டிப்பாக நீ வரவேண்டும் என்றார். வெகுநேரம் பேச்சிலேயே சென்றது. அவர்கள் சேலத்தில் இறங்கி விடை பெற்றுக் கொண்ட பொழுது நித்யாவிற்கு அன்பான உறவினர்கள் வீட்டிற்கு வந்து சென்றது போல் இருந்தது. அவர்கள் இறங்கியதும் ஒரே ஓர் இளைஞன் மட்டும் ஏறினான். தயக்கத்துடன் உள்ளே நுழைந்த அவன், மேடம் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்களா? எனக்கும் இங்கேதான் கொடுத்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் ஒன்றுமில்லையே உங்களுக்கு என்றான். நித்யா பதில் சொல்லும் முன்பே டிக்கெட் பரிசோதகர் நடுவெதினரான ஒரு தம்பதியே, உங்கள் இடம் இங்கே சார் என்று கூறி முதல் வகுப்புக்குரிய கூடுதல் கட்டணத்தையும் வசூல் செய்து கொண்டார். முதலில் வந்த இளைஞன் நெஞ்சில் கை வைத்து கடவுளுக்கு நன்றி சொன்னான். நிம்மதி பெருமூச்சுடன் மேலே ஏறி படுத்துக் கொண்டான். தாங்களிருவர் மட்டுமே அதில் பயணம் செய்தால் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குமே என்று அந்த இளைஞன் எண்ணியிருக்க வேண்டும். இதை நினைத்த நித்யாவிற்குச் சிரிப்பு வந்தது. இரவு நெடு நேரமாகிவிட்டபடியால் அவளும் புதிதாக வந்தவர்களும் உறங்க முற்பட்டனர். தட் தட் என்று அதிவிரைவாக ரயில் வண்டி ஓடத் துவங்கியது.